மலையாள தேசத்துல சரி மலையாள தேசத்துல பிறந்து அழகமலை 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 காட்டில குடிகொண்டு ஊர் மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் எல்லை காவலனாக வாழ்ந்து வருகின்றேன். அழகமலை பதினெட்டாவது சாமி அப்படி இருக்கின்ற பொழுது பூலோக மக்கள் பூலோக மக்கள் அனைவரும் என்னுடைய ஆலயத்தை நாடி வருவார்கள். ஆலயத்தை நாடி வந்து கருப்பா என்னுடைய குடும்பத்திலே காட்டு கருப்பு 7 வெள்ளி 10 வெள்ளி 10 வெள்ளி தேவனே கோலா பேய் விசாமி எவையாக நீங்கிவிட வேண்டிய கருப்பா என்று அவர் கையில் என்ற காணிக்கையை எனது கால் வாதத்தில் கட்டி அனைத்து கஷ்டங்கள் அனைத்து பாவங்கள் அனைத்து நோய் நொடிகளையும் பற்றி கொள்வார்கள். அது மட்டுமல்லாமல் என்னுடைய ஆலயத்தை நாடி வந்து சில நேர்த்திக்கடன் வைப்பார்கள். குடும்பத்தில் திருமணம் ஆகாமல் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு தாலி வாக்கியம் கொடுக்க வேண்டும். குடும்பத்தில் குழந்தை செல்வம் இல்லாமல் அவர்களுக்கு பிள்ளை வர கொடுக்க வேண்டும். என்னுடைய குடும்பத்தில் நோய் நொடிகிறார் ஆண்டு காலமாக அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நோய் நொடி நீங்க வேண்டும். எங்க ஊரில் நல்ல மழை ஒழியவில்லை. ஆடு கூட குடிக்க பாதத்தில் நெத்தி அப்படி அந்த நெத்தி கடனாகப்பட்டது இந்த கருப்பனுக்கு காது என்ன ஆடு மாடு பன்றி கோழி எருமைகிடா பச்சைமிளா குட்டி அப்புறம் கொடுக்கக்கூடிய காவியை ஏற்றுக்கொண்டு உலக மக்களை வந்தாலும் எங்க ஆபத்து நடந்தாலும் சரி அங்கு சென்று உடனே காக்கக்கூடிய மனித காவல் கருப்பசாமி. ஆனால் அழகமலை காட்டிலே அமர்ந்து கொண்டு சரி காவலை முடித்து விட்டு ஐந்து நித்திரையில் இருக்கின்ற பொழுது சரி யாரோ ஒரு பெண்ணாகப்பட்டவள் மகளே பெரிய கருப்பா ஆபத்து ஓடிவா 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 நாட்டமலை தென்பகுதிக்கு ஓடிவாடா மகளே என்று அழைத்த வண்ணமாக இருக்கின்றார்கள். அந்த பெண்ணுக்கு என்ன ஆபத்தோ தெரியவில்லை. அது சீக்கிரமாக செல்ல வேண்டும். சென்று அந்த பெண்ணுக்கு என்ன ஆபத்து என்று அறிய வேண்டும். இருந்தாலும் இந்த பூவுலக மக்கள் இந்த 18ஆம் படி கருப்பனுக்காக எப்படி வழிபாடு செய்கின்றார்கள், எப்படி வழிபாடு செய்கின்றார்கள். 300 குட்டிகளை முதற்குட்டி 400 குட்டிகளை நடுக்குட்டி நான் காவு கொடுத்து இலை விழுங்காத நேரத்திலே இந்த கருப்பனுக்காக 3ஆம் சாம வேலைகளை இந்த கருப்பனுக்காக எரிசோறு காவு கொடுத்து வருகின்றார்கள். அப்படி அவர் கொடுக்கக்கூடிய காவியை ஏற்றுக்கொண்டாலும் இந்த கருப்பனுக்காக எப்படியெல்லாம் பணிவிடை செய்கின்றார்கள். எனக்கு
இருந்தாலும் தம்பியை பார்க்க வேண்டும். தம்பி சின்ன கருப்பனை அழைத்துக் கொண்டு புறப்படுகின்றேன். அந்த நாட்டாமை கண் பகுதிக்கு. ஆமா, அடே அடே தம்பி சின்ன கருப்பா, பொண்ணுங்களை பார்த்து விட்டு அது சீக்கிரமாக ஓடிவா 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 தம்பி கருப்பா. அந்த பெண்டும பழையாள தேசத்திலே மாசு பெரிய சாமிக்கு எதிர்விடுவத்திலே ஆங்கிலத்தில் இருந்தபோது மகனே சின்ன கருப்பா, இது காலத்தில் விட்டது, ஆபத்து நேர்ந்து விட்டது, ஆபத்து அந்த பெண்ணாகப்பட்டவர் யார், இதற்காக கிடைத்தார் என்பதற்காக தங்களை அழைத்துள்ளேன். என்ன இருக்கின்றார்? உண்மை, என்னுடைய கனவில் வந்த பெண்ணாகப்பட்டவர் உனது கனவில் வந்த ஆபத்து என்று அழைத்தார்களா? அப்படி ஆபத்தை செய்யவில்லை. அதுவே நாட்டமைச்சன் பகுதிக்கு புறப்பட வேண்டும். எப்படி சொல்ல வேண்டும் தெரியுமா? வழக்கப்படி வேட்டைகள் ஆட வேண்டும். வேட்டை ஆடிக்கொண்டே காடு வரையாக நடந்து நாட்டாமைச்சன் பகுதிக்கு புறப்பட வேண்டும். வேட்டை சின்ன கருப்பு அநேக தூரமாக வந்தோம். வேட்டையை ஒன்றும் திரும்பவில்லை. என்ன கண்ணை கட்டி வரை விரித்து வேட்டையாட வேண்டும். எப்படி அதை காடோ பிடிப்போமாடா, அதை
கண்ணைகளை கதக்குருவிகள் இதை விட்டு விடுவோம். வேண்டாம் வேண்டாம். அதை தொட்டா பிடிப்போமாடா அதுல என்ன விழுந்திருக்கு? வைத்த கண்ணிகளை குருவிகள் முத்தப்பட்ட கொண்டது. அதுவும் பாவப்பட்ட குருவி அல்லவா? அந்த குருவிகளை எடுத்து விடுவோம்னா வேட்டைக்கார வாழ்க்கை ஏற்றுமாக காட்டிக் கொண்டிருக்கிறது. இதுல தாயினுடைய பாதக்காலுக்காக எழுந்து வெட்டி வேற எதுக்கு வேட்டையாட வேண்டும்? பெரிய ஜீவனாக பிடிக்கும். சின்ன சின்ன பறவை எல்லாம் பத்தாது. பத்தாது. பெரிய ஜீவனாக பிடிக்க வேண்டிய எப்படி? அது மழை பிடிப்போமாடா அந்த மழையோடு வந்திருந்து பார்த்துக் கொண்டிருந்தோம். ஆனால் அந்த மாணவனுக்குரிய கண்ணிலே மகிழ் வந்து விட்டது. மகிழை வேட்டை செல்லும் பொழுது வெள்ள மகிழாக மாறி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வெள்ள மகிழாக மாறிவிட்டது. அந்த வெள்ள மகிழை விடலாமா? எப்படி ஓடுது பார்த்தாயா? காதவனத்தை கொண்டு சொன்னார்கள். எல்லையிலே ஆயிரத்தி மலைக்கு மேலுபுறமாக ஆகாச ஊரணிக்கு கீழ்புறமாக ஓடி ஒரு சங்கம் பதினெட்டு நுழைந்து விட்டது. கிடைத்த என்றால் ஓடிவிடும். எப்படி நமது ஈட்டியால் குத்த வேண்டும். அப்படி சங்கம் பிரித்து அந்த வெள்ளமலையை வெட்டி எடுக்க வேண்டும். அப்படியே இப்பொழுது மகமாயி ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு ஆச்சரியம் வெள்ளமயிலாகப்பட்டது ஓடி சங்கம் மதுரைக்குள் அடைந்தது. வீட்டி வட்டவுடன் வெள்ளமயில காய்ச்சலையாக உருமாறிவிட்டது. சங்கம் மதுரை பிடித்து பார்க்கின்ற பொழுது அந்த காய்ச்சலையில் இருந்து ரத்த வெள்ளமாகப்பட்டது வந்து கொண்டே இருக்கிறது. உடனே இந்த மனத்தில் உள்ள மூலிகை விடுத வேண்டும். காய்ச்சலையில் மீது வேண்டும் வந்து அகண்டமண்ணா அப்படி செய்து வருகிறேன்.
சின்ன கருப்பா என்ன ஒரு ஆச்சரியம் உண்மை. இந்த வனத்தில் உள்ள மூலிகையை பிடிக்க அந்த கல்ச்சலை மீது தடவுகின்ற பொழுது உண்மை. மூலிகையை மற்றவுடன் அந்த கல்ச்சலுக்கு உயிர் வந்து விட்டது தம்பி. உண்மை. ஆனா அந்த தாயினுடைய முகத்தை பார்த்தாயா? கண்கள் சிவக்க கடுகடுத்த கோபத்தில் இருக்கின்றார். ஆபத்து மகனே என்று அழைத்தார்களே, அந்த தாயினுடைய முகமும் இந்த தாயினுடைய முகமும் ஒரே முகமாக அமைந்துள்ளது. அப்படி சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? ஆபத்து என்று தானே அழைத்தார்கள். இப்பொழுது ஈட்டிப்பட்ட காரணத்தினாலே தாயினுடைய கோபத்துக்கு ஆளாகி விட்டோம். தாயினுடைய கோபத்தை ஆற்ற வேண்டும் என்றால் தாய்க்கு பிடித்தது தாலாட்டு. உடனே வனத்தில் ஊனா கொடியேறிக்க வேண்டும், ஊஞ்சல் கட்ட வேண்டும். அண்ணா தாலாட்டு பாடி தாயினுடைய ஊஞ்சலை கட்டி விட்டு மலர்களை சேகரித்து வந்து விட்டு கோபங்களை ஆற்று தாயிற்கு தாலாட்டு பாடி விடுவோம். அண்ணா இப்பொழுது 7 எல்லை முத்து மாரியம்மனுக்காக இந்த பெரிய கருப்பண சிவன கருப்பண தாலாட்டு பாடக்கூடிய வேலைகளும் இருக்கக்கூடிய அனைத்து பக்தகுடி பொதுமக்களும் நம்ம குடும்பத்துல எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி, எந்த நோய் நொடியாக இருந்தாலும் சரி, இத்தோட விலகணும் தாய மகமாயினும் மனதார நினைச்சு கைதட்டி தாலாட்டு பாட்டு முடிகிற வரையிலும் கைதட்டி ஆரவர செய்தால் தாயினுடைய கோபதாபம் குறைவது போல உங்க குடும்பத்தில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் விலகும் என்பது ஐதீகம். அப்படியெல்லாம் கைதட்டுக்கு பார்க்கலாம். எல்லாம் கைதட்டுக்கு ஜோர கைதட்டுக்கு கற்ப
என்னுடைய தாயை பார்த்தால் கண்கள் சிவக்க கடுகடுத்த கோபத்தில் 7 திருமுகமாக காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த 7 திருமுகங்கள் ஒன்று சேர்ந்தால்தான் எதற்காக அழைத்தார் என்பதை கேட்டு அறிய முடியும். தாயுடைய திருமுகம் ஒன்று சேர வேண்டும் என்றால் இப்பொழுது இந்த 7 பூங்கரகத்துக்கு உயிர் சக்தி அழைக்க வேண்டும். 7 சக்தியை ஒரே சக்தியாக உருமாறிவிட்டால் தாயுடைய மக்கள் ஒன்று சேர்ந்து அப்பொழுது அருள் அழைக்க வேண்டும். தம்பி ஆகட்டுமே, அப்படி ஆகட்டும். முன்பதாக சாமியாடி வந்த குழந்தைகள் தூங்குனால இருந்து எழுப்பிடுங்கம்மா. முன்னாடி வந்த சாமிகள் இப்பொழுது அருள் கொண்டு ஆடி வந்து எடுத்து ஆடி இந்த கரகத்தில் இருக்கக்கூடிய எலுமிச்சங்கனியை வாங்கிட்டு போனோம். ஆகையினால முன்னாடி சாமி வந்த குழந்தைகள்லாம் தூங்குனா எழுப்பிடுங்க. ஓடிவா தாயே, வேப்பிலைக்காடு விளையாடு மத்தனை அழக மத்த மாரியம்மா, இத்தனை பெரிய கூட்டத்தில் உன்னுடைய பிள்ளை யார் என்பதை காண வேண்டும். துள்ளி குறித்து ஓடிவா. 1000 கண்களிலே கடைகள் திறந்து பார்க்க வேண்டும். உன்னுடைய சக்தி என்ன என்பதை இந்த ஊர் மக்களுக்கு அறிய வைக்க ஓடிவா. ஓடிவா தாயே. ஆமா, வந்தாலும் சரி, 3 குழந்தை வந்தாலும் சரி, இந்த கரகத்தை ஒன்று சேர்ப்பதற்காக ஒரு குழந்தையாவது வர வேண்டும். தாயே உமையவளே, சக்தி அகிலாண்டபடி பிரம்மாண்ட நாயகியே, ஓடி வர வேண்டும். தாயே கைதட்டு தாயே மகமாகி ஓடிவாமா. தீபமெல்லாம் வந்துவிட்டதுன்னா 7 கரகத்தையும் தற்பொழுது கொண்டு சேர்த்து பிரபமே. இப்பொழுது சமயபுரம் சாதித்தால் கண்ணபுரம் என்று சொல்லக்கூடிய 2 பூங்கரகம் தாயே, உன்னுடைய பூங்கரகமாகப்பட்டது எந்த ஒரு மந்திர தனத்திலே அமர்ந்ததே கிடையாது. இத்தனுடைய கூட்டத்தில் உன்னுடைய பிள்ளை யார் என்பதை கண்டு துள்ளி குதித்து ஓடிவா கோபக்காரி. ஆடிவா தாயே, சமயபுரத்தை அவனுடைய கரகத்தை காப்பாற்ற உன்னுடைய 2 கரகத்தை யார கூட்டத்தில் அம்மா ஓடி வர தாயே. அம்மா தாயே சமயபுரம்
தாய் சாமி வா கரகத்தை எடுத்தாரு வாதாய் வா நீ வந்த தாய் உன்னுடைய பூங்கரகத்தை எடுத்தாரு சாமி வா சாமி நான் இங்க பிடிச்சு வச்சிருக்க விடுங்க கரகத்தை ஆடுங்க சாமி வந்த கூட விடுங்க கரகத்தை எடுக்கணும் இந்த 7 கரகமும் ஒன்று சேர்ந்தா மகிழ் சமாதானத்தவனை அழிக்க முடியும் அதுக்காகத்தான் 7 கரகத்தை ஒன்று சேர்ப்பதா மறுபடியும் சாமி இழைக்கிறோம் வாசாமி கரகத்தோட தாய் வாதாய் வா ஒடியா ஒடியா வாசாமி வாதாயி அப்படியே குடும்ப சத்தம் ஆடுவா ஆத்தாளுக்கு பிடிச்சது குடும்ப சத்தம் ஆடி மாறாதா மாறி ஆடி மாறாதா அக்கேணி சத்து ஆடி மாறாதா இந்த விலகுலங்காத நேரத்திலையும் 7 தெய்வ சக்திகள் ஒன்று கூடி வந்தது தாயே இன்னும் ஒரு மந்தைகள் தான் நீங்க பார்க்கணும் இல்லைன்னா 7 குழந்தையை நிப்பாட்டி வச்சு மறுபடியும் சாமி எடுத்துக்கிட்டு இருந்திருக்கணும் ஆனா நம்ம ஒரு தெய்வ முத்தனாரி இந்த ஒரு இலையில கொதிகொண்டு காத்திருக்கிற மக்களே அண்ணா அப்படி 7 கிரகத்தை மண்டு சேர்த்து விடுவோம் அப்படியா தாயிலும் சென்று என்ன விவரம் என்று அறிந்து விடுவோம் அண்ணா அப்படியே சொந்தக்காரங்க வந்து பிடிக்கமா வாங்கம்மா சொந்தக்காரங்க பிடிக்க இந்த ஆறு பெண்களுடைய சொந்தக்காரங்க மட்டும் வாங்க 7 கரகம் எடுத்துருவாங்க 7 கரகமும் ஒரே உருமாறக்கூடிய வேலையில தனித்தனியா பேர் சொல்லி அழைக்க கூடாது ஆகையால அப்படியே சொந்தக்காரங்க வந்து பிடிச்சுக்கங்க ஒவ்வொரு சாமியை கூட்டியாங்க முன்னாடி வைக்கிறமா சொந்தக்காரங்க மட்டும் வாங்க பிடிச்சுக்கங்க ஒவ்வொரு சாமியை கூட்டியாங்க முன்னாடி கைதட்டு கொஞ்சம் போறோம் நல்ல வீட்டுக்கு போன சேதனாத்தி அன்புமிக்க பெரியவர்களே தாய்மார்களே இப்பொழுது எத்தனையோ சாமியை பார்த்திருக்கலாம் என்ற போதிலும் அழகர் மலையில் வாழக்கூடிய பெரிய கருப்பசாமி கொல்லிமலையில் வாழக்கூடிய சின்ன கருப்பசாமி இந்த 2 சாமி இன்னைக்கு ஒரே தெய்வமாக நமது குமரப்பட்டி மந்தையிலே இன்னைக்கு வந்து அருள் பாலித்து வந்திருக்கின்றது. தயவு செய்து 10 வழி 10 வழி பேய் பிசாசு காத்து கருப்பு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, திருமண காரியம், குழந்தை பாக்கியம், வீடு கட்டுவது, வாகனம் வாங்குவது, எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் இங்கிருந்து அழகர்மலை கோயிலுக்கு போனோம். ஒரு ஆளுக்கு 1500 ரூபாய் கண்டிப்பா செலவாகும். அந்த பணிகை காணிக்கை இங்கே செலுத்தலாம். இந்த காணிக்கை ஆகப்பட்டது வீட்டுக்கு யாரும் கொண்டு போவது கிடையாது. இந்த காணிக்கை வருடம் ஒரு முறை கொண்டு அந்த கொல்லிமலை இந்த அழகர்மலை 18ஆம் படி கருப்பசாமி இடத்துல ஒப்படைச்சிருவோம். தெய்வ நம்பிக்கையோடு அண்ணே கொஞ்சம் 90 இருந்தா கோயில் இருந்தா கொடுத்து விடுங்கண்ணே. அண்ணே கொஞ்சம் விபூதி கொடுத்து விடுங்கண்ணே. ஆரம்பண்ணே அதை வாங்கிட்டு வாண்ணே. எல்லாரும் தெய்வ நம்பிக்கையோடு காணிக்கை இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, நாம பார்க்கறது பெருசு கிடையாது. ஒவ்வொரு நெத்தியிலும் கண்டிப்பாக விபதி இருக்கணும். அடுத்தவங்க கையால மட்டும் விபதி வாங்கி வைக்கவே கூடாது. இன்றைக்கு நாளைக்கு எப்பவுமே சரி, அடுத்தவங்க கையால இருந்து வாங்கி வைக்க கூடாது. ஏனென்றால் அவங்க வீடு நம்மளை பிடிச்சுக்கணும். டைரக்டா நேரடியா வந்து நேரடியா விபதி வாங்கி வாங்க. ஒரு 5 நிமிஷம் டக்கு டக்குன்னு வாங்க. எல்லா இடத்துலயும் விபூதி இருக்கணும். கையில இருக்க காணிக்கையை செலுத்திட்டு வாங்கிட்டு போங்க. 10 ரூபா, 5 ரூபா, 500 ரூபா நோட்டு இருந்தாலும் சரி, 2000 ரூபா நோட்டு இருந்தாலும் சரி, உங்க கையால இருக்கிறத 10,000 நோட்டு இருந்தாலும் போடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா சாமிக்கு செலுத்துறது எங்களுக்கு கிடையாது.
மரியாதை